வெயில் காலம் வந்துருச்சுங்க. கரும்பு பிஸ்னஸ் ரொம்ப படுஜோரா ஓடிக்கிட்டு இருக்குங்க. பாருங்க, இது மாதிரி ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு ரோட் ஓரத்தில் ஒரு ஜூஸ் 20 ரூபான்னு விற்று சூப்பராக லாபம் பார்க்கலாங்க. அட என்னங்க வண்டி இது பாருங்க, அதில் போக்ஸ் கம்பியே இல்லை, ஆனால் வண்டி சூப்பராக போயிட்டு இருக்குங்க. இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஆனால் இவரை பாருங்க, அசால்ட்டாக அந்த ஸ்ப்ரிங்கை நூலை வச்சு சூப்பராக மாட்டிட்டு போயிட்டாருங்க. அட காய்கறி போடுற விவசாயியா, உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 2 வீலரில் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இந்த வண்டியை செஞ்சுருக்காங்க பாருங்கள். 2 மூட்டை 3 மூட்டை காய்கறி இருந்துச்சுன்னா இதில் ஏற்றி அழகாக கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டு வந்துடலாங்க. சூப்பரான வண்டிங்க. ரோட்டு ஓரத்தில் ட்ரைனேஜ் கட்டுவோம் பாருங்கள், அதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு பாருங்கள், அழகாக சூப்பராக கட்டிட்டு போயிட்டுருக்குங்க. அட இங்கே பாருங்கள், 10 அடிக்கு ஒரு செடி நடணுங்க. அதுக்காக டேப் வச்சு அளக்க முடியாதுன்னு எண்ணமாக பிளான் பண்ணி அருமையாக குழி நோண்டிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு காரை கொஞ்ச நாள் எடுத்து யூஸ் பண்ணாமல் இருக்கலாங்க, ஆனால் அதுக்குன்னு பாருங்கள், ஒரு புறா கூடு கட்டி அதில் முட்டை விட்டு முட்டை மேலே அடை இருந்து குஞ்சு பெரிச்சு குஞ்சை வச்சுட்டு உக்காந்துருக்கோம்லையே, அந்த காரை எடுக்கலைங்க அவரு. அட இங்கே பாருங்கள், சிமெண்ட் வாய்க்காலில் படிஞ்சிருக்க மண்ணை எடுக்கிறதுக்கு அருமையான கருவிங்க இது. அட இந்த விவசாயி பண்ண வேலையை பார்த்தீங்களா, தரையில் கட்டில் போட்டு படுத்தா பாம்பு கடிச்சிரும் அப்படின்னு கட்டில் ஊஞ்சல் மாதிரி கட்டி அதில் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. அட இதை பாருங்க, துணி காய போடுறதுக்காக செஞ்சுருக்காங்க. வேணும்னா துணி காய போட்டுக்கலாம், வேண்டாங்கிறப்ப மடித்து செவுத்து ஓரமாக அழகாக வச்சிடலாங்க. நான் கூட பாறங்கள் இருந்தாங்க நினச்சேன், கடைசியாக தாங்க தெரியுது அது ஒரு பறவைங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை நீங்கள் கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், தேங்காய் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தென்னை மரத்தை சுற்றி அழகாக கொடை மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அட யானைக்கு அரிக்கும்லங்க, அதுவும் என்ன பண்ணோம் பாருங்கள், தும்பிக்கையில் அழகாக மனுஷனை மாதிரி ஒரு கருவி எடுத்து சூப்பராக சுரிஞ்சிட்டு இருக்குங்க. அட இவங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, பெட்ரோல் பேங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு கைப்பிடி வச்சுருப்பாங்க பாருங்கள், அதை கழட்டிட்டு வந்து இங்கே பைப்புக்கு டேப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேயுமே தீப்பெட்டி வேறு மாதிரி இருக்குங்க, உள்ளே இருக்க தீக்குச்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வித்தியாசமாக பாருங்கள், தீக்குச்சி வேறு மாதிரி இருக்குது. அடுப்பு பற்றடிக்கிறதுக்காகவே அதில் ஒரு சின்ன விறகு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், கொளுத்தி அழகாக போடுறாங்க. ஃபுல்லாக பற்றிட்டு எரியுதுங்க, சூப்பரான தீக்குச்சிங்க. மரவள்ளி கிழங்க பிடுங்கிறதுக்காகவே ஒரு கருவி செஞ்சுருக்காங்க பாருங்க, சும்மா வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து நகை நகைன்னு செஞ்சுருக்காங்க. அதை வச்சு கிழங்க பிடுங்குறப்ப வேற லெவலில் கிழங்கு வெளில வருதுங்க. இது ஆமையோட இனப்பெருக்க காலங்க. பாருங்க எவ்வளோ ஆமை ஒரே இடத்துல கூடி முட்டை விட்டுட்டு இருக்குன்னு, பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தாங்க இருக்குது இதுவும். பாருங்க, நானும் ஆட்டோ நினச்சேங்க, கடைசியில் அது வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த ஆட்டோ ஸ்டைலில் சூப்பராக கட்டியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நெல் விதைச்சா இவங்க பட்டியே லாரி எடுத்துகிட்டு போய் அதை உழப்பிட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் காட்டுப்பண்ணி வந்து பயிரை நாசப்படுத்துதுங்க. அதை தடுக்கிறதுக்காக பாருங்க, காட்டுப்பண்ணி கண்ணுக்கு தெரியும்னு ஹைட்டில் கொண்டு போய் வச்சு கோழிகிட்ட இருந்து முட்டை எடுக்கிறப்ப கொத்து வாங்காமல் இருக்கிறதுக்காக பாருங்க, கரண்டி மாதிரி ஒரு கருவி செஞ்சுருக்காங்க. அதை வச்சு சூப்பராக முட்டை எடுக்கிறாங்க. அட இங்கே பாருங்க, ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில் 1 மீட்டர் இடைவெளியில் செடி நட போகிறாங்க. அதுக்காக சூப்பராக அளவு குறிச்சிட்டு போகிறாங்க பாருங்க. முருங்கைக்கீரையை நம்ம மதிக்கிறதே இல்லைங்க, ஆனால் யூஎஸில் வந்துட்டு நர்சரி வளர்த்து முருங்கை செடியை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. தாய்மை பாசத்தில் விரால் மீனுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. 1000 குட்டி போட்டாலும் எல்லாத்தையும் தன்னோடையே சேர்த்து சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளும் விவசாயம் பண்ணுறோன்னு ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாதுங்க, இவர் மாதிரி அறிவுபூர்வமாக பண்ணணும். பாருங்கள், ஒரு டைம் நடக்கிறப்பயே பாத்தி ஃபுல்லாக மருந்தடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயர் கன்னை மாற்றி வச்சுருக்காரு பாருங்கள், செம்ம சூப்பருங்க. தென்னை மர விவசாயிகளுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா அது காண்டாமிருக வண்டு தாங்க. இது மாதிரி தாங்க சின்னதாக தொலை போட்டு உள்ளே போவோம், கொஞ்ச நாளில் மரத்தையே காலி பண்ணிவிடுங்க. பாருங்கள் அந்த காண்டாமிருக வண்டை எப்படி வெளில எடுக்கிறாங்கன்னு. எங்கள் ஊர் பார்க்கலாங்க, பாத்தியை சின்ன சின்னதாக போட்டுக்கிட்டு நாள் முழுக்க தண்ணி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே அளவு நீட்டாக பாத்தியை போட்டுவிட்டாங்க. ஒரு மடையை திறந்து விட்டா ஃபுல் பாத்தியும் தண்ணி பாஞ்சிரும் போல இருக்குங்க. விவசாயம் பண்ணால் இப்படி பண்ணணுங்க. மேல்நாட்டுக்காரன் விவசாயமே வேற ரகம் தாங்க. நம்ம மண்ணை வச்சு கட்டிக்கிட்டு இருப்போம், ஆனால் இவங்க பாருங்கள் அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சு அழகாக தண்ணியை தடுத்து மடையை மாற்றி விட்டுருக்காங்க. செம்ம சூப்பருங்க. அட இங்கே பாருங்கள், போர்வெல்லில் இருக்க பைப்பை தூக்குன்னா கண்டிப்பாக மிஷின் இல்லாமல் தூக்க முடியாது. ஆனால் இவங்க பாருங்கள், ஒரு கவக்கட்டையை வச்சுக்கிட்டு அழகாக வெளியில் தூக்கிட்டாங்க. செம்ம சூப்பர் ஐடியாங்க இது. அட இங்கே பாருங்கள், மரம் பொழக்கிறது ஒரு மிஷின் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அருமையாக மரத்தை பொழந்து போடுது பாருங்கள், வேற லெவலுங்க. அட வயசில் பெரியவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க உரம் தூவுனா ஈவனாக விழுங்க. அதுவே நம்ம போய் உரம் தூவுறப்போ முட்டு முட்டாக விழுதுங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தாங்க இந்த மிஷினு. இதை வச்சு உரம் போடுறப்ப ஈவனாக செம்ம சூப்பராக விழுதுங்க. மரத்தில் இருக்க பழத்தை கீழே கொட்டுறதுக்காகவே டிராக்டரில் ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுருக்காங்க பாருங்கள், அதால் மரத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சி வைப்ரேஷன் போட்டு வைப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா பழமும் அழகாக கீழே போட்டுருங்க. செம்ம சூப்பரான ஐடியாங்க.
அட இங்க பாருங்க, நெல் வயலுக்குள்ள திலேப்பியா மீனை விடுறாங்க. அதோடைய வளர்ச்சி காலமும் 3 மாசம், நெல்லும் 3 மாசங்க. 3 மாசம் முடிவுல 2மே அறுவடைக்கு வந்துருங்க. ஒரு இடம் 2 லாபங்க. செம சூப்பரான ஐடியாங்க. கோழி பண்ணையில வர 90% நோய்க்கு காரணமே சுத்தமில்லாத தண்ணி தாங்க. இது மாதிரி தண்ணியை சுத்தமா வச்சிருந்தா ஒரு நோய் கூட அந்த பண்ணைக்கு வராதுங்க. செம சூப்பரான பண்ணைங்க. அட இங்க பாருங்க, செம சூப்பரான மிஷினுங்க. கரும்புல இருக்கிற கரும்பு தொகையை கிளீன் பண்றதுக்குன்னே வந்திருக்குங்க. செமையா கிளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. நம்ம நாட்டுல எருவை நிலத்து மேல களைச்சிட்டு இருப்போங்க. இவங்க பாருங்க, அப்படியே லிக்விட் டைப்ல கொண்டுட்டு வந்துட்டு நிலத்துக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வர வர இந்த காட்டு பன்னிகளுடைய இம்சை தாங்க முடியாம போயிட்டு இருக்குங்க. பாருங்க, ஒரு விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டோட நைட்டா வந்து விவசாய நிலத்தையே பாழ் பண்ணிடுச்சுங்க. ஏர் ஓட்டுற கலப்பனா இப்படி இருக்கணுங்க. அது போற வழியை பாருங்க, ஒண்ணுமே மிஞ்சிலங்க. அவ்வளோ அழகா ஓட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அட இந்த ஸ்டூல் டிசைனை பாருங்களா, அழகா மடிச்சு அக்குல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. செம்ம சூப்பருங்க.